கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் ஓசியா என்ற புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எனக்கு அருமையான குமாரன், பிரியமான பிள்ளை, என் சிரேஷ்ட புத்திர பாகமுடையவன் என்று சொல்லுகிறார். எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் 18, 19, 20 வாசிக்கலாம். என் அன்புக்குரியவர்களே, தேவனுக்கு பிரியமான அருமையான ஒரு குமாரனை ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி கைவிடுவேன்? ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த உன்னையும் என்னையும் ஆண்டவர் கைவிட மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்காக தெரிந்து கொண்ட உங்களையும் என்னையும் அவர் கைவிட மாட்டார். அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் நம்மை கைவிட மாட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எத்தனை முறை நீங்கள் கைவிடப்பட்டாலும், யாரால் கைவிடப்பட்டாலும், எந்த ஜனத்தால் கைவிடப்பட்டாலும், எந்த உயர்வால் கைவிடப்பட்டாலும், எந்த மனிதர்களால் கைவிடப்பட்டாலும், இல்லை உங்களை சூழ்ந்திருக்கிற பராக்கிரமத்தினால் கைவிடப்பட்டாலும், இல்லை என்றால் உங்களை சூழ்ந்திருக்கிற உறவுகள் பணத்தின் மூலமாக நீங்கள் கைவிடப்பட்டாலும், உங்களை அழைத்த தேவன், உங்களை தெரிந்து கொண்ட தேவன், அதாவது தாயின் வயிற்றில் உங்களை தெரிந்து கொண்ட தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இங்கே சொல்லுகிறார், எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராஹிம் தேவனை விட்டு போய் பாவத்தை தெரிந்து கொண்டார், உலகத்தை தெரிந்து கொண்டார், உலக ஆடம்பரத்தை தெரிந்து கொண்டார், உலக சிற்றின்பத்தை தெரிந்து கொண்டார், நண்பர்களை சம்பாதித்தார், உறவுகளை சம்பாதித்தார், பல தேசங்களோடு உறவுகளை வைத்துக் கொண்டார், தன்னுடைய பலத்தை, தன்னுடைய பராக்கிரமத்தை நம்பி ஓட ஆரம்பித்தார். எல்லாராலும் கைவிடப்பட்டார், எல்லாராலும் கைவிடப்பட்டார் இப்ராஹிம். ஆனால் இப்ராஹிமை யோசேப்புக்கும் ஆஸ்நாத்துக்கும் கொடுத்த தேவன். இப்ராஹிம் என்றால் பெருகுகிறவன், பழுகுகிறவன் என்ற அர்த்தம், விருத்தி அடைகிறவன் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட யோசேப்பின் குமாரன் தேவனால் கைவிடப்பட்ட நிலை இருந்தது. ஏனென்றால் இப்ராஹிமுடைய பாவம் அப்படி பெருகினது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை எப்படி கைவிடுவேன்? ஹல்லேலூயா. புலம்பல் என்ற புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. புலம்பல் என்ற புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எல்லாரும் கைவிடுவார்கள், எல்லாரும் மறந்து போவார்கள், எல்லாரும் உங்களை விட்டு விலகிடுவார்கள், உங்களை தள்ளிவிடுவார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். ஆமென். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். தாய் தன் பாலகனை மறப்பாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏசாயா 49ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் கைவிட மாட்டார், உன்னை மறக்கவும் மாட்டார், உங்களை தள்ளிவிடவும் மாட்டார். அவ்வளவாய் நம்மை நேசிக்கிற தேவன், அவ்வளவாய் கைவிடுக அவர் நம்மை சுமந்து செல்லுகிற தேவன், வழி நடத்துகிற தேவன், அவரை கைவிடவே மாட்டாருங்க. தாவீது சொல்லுகிறார், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டார்கள், கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். சங்கீதம் 27:10 கர்த்தர் என்னை சேர்த்துக் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சேர்த்துக் கொள்வாருங்க. யார் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வார். ஆமென். கர்த்தர் கைவிடாம இருக்கணும். இந்த உலகத்துல யார் கைவிட்டாலும் பிரச்சனை இல்லை, தேவன் கைவிடாம இருக்கணும். ஏன்னா அவர் நம்முடைய நம்பிக்கை, அவர் நம்முடைய பரிசுத்த, அவருடைய மகிமையின் ராஜா, வானத்தை பூமியை படைத்தவர். அவரால் நாம் கைவிடப்பட்டோம் என்றால் பரிதவிக்கத்தக்கவராக இருப்போம். ஆமென். கர்த்தர் கைவிட மாட்டார். ஆதியாகம புஸ்தகம்
28ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துல உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யவனும் கைவிடுவதில்லை. யாக்கோபே, நான் உன்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும், அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் கைவிட மாட்டாருங்க. கர்த்தர் பொய் சொல்லுகிறவர் அல்லங்க, கர்த்தர் செய்து முடிப்பாருங்க. அவர் சொல்லுகிறதை செய்கிற ஆண்டவர். உனக்காக அவர் செய்வார். அன்றைக்கு தகப்பனால் தாயால் கைவிடப்பட்டு தனித்து வந்த யாக்கோபை கர்த்தர் கைபிடித்தார். தரிசனத்தை கொடுத்தார், வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிற வரைக்கும் யாக்கோபை கர்த்தர் கைவிடல. சொன்னதை செய்கிற வரைக்கும் கர்த்தர் கைவிடல. கர்த்தர் யாக்கோபோடு இருந்தார். அவர் போகிற இடலாம் கர்த்தர் பாதுகாத்தாருங்க. அவரை திரும்பி வர பண்ணினார் தேசத்திற்கு. கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, யாக்கோபோடு கர்த்தர் இருந்தார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களோடு இருக்கணும். அவருடைய வார்த்தை உங்களோடு இருக்கணும். அவருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கணும். அவருடைய கரம் உங்களோடு இருக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இருக்கணும். அவருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கணும். அப்படி இருக்கும் என்றால் நீங்கள் செய்கிற காரியங்கள் ஜெயமா இருக்கும். கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்றால் நீங்கள் போகிற காரியங்கள், செய்கிற காரியங்கள்ல பாதுகாப்பு உண்டாகும். கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். கர்த்தர் கைவிட மாட்டார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆமென். சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன், அவர் நிச்சயம் செய்து முடிப்பார். இரண்டாவது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1 40 வரைக்கும் வாசித்து பாருங்கள். 39 50ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். அங்கே யோசேப்பு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தன் சகோதரனால் வெறுக்கப்பட்டார், தன் சகோதரனால் துரத்தப்பட்டார், தன் சகோதரனால் குழியில போடப்பட்டார், தன் சகோதரனால் அவர் விற்கப்பட்டார். எகிப்திலே விற்கப்பட்டார், களவாய் கொண்டு போகப்பட்டார். போர்த்திபார் வீட்டிலே அடிமையாய் வேலை செய்தவர். ஆனால் தகப்பன் கைவிட்டார், கூட பிறந்த சகோதரர்கள் தள்ளிவிட்டார்கள், கைவிட்டார்கள். போர்த்திபார் வீட்டிலே வந்து வேலை செய்யும் பொழுது கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அவர் செய்ததெல்லாம் வாய்த்தது. ஹalleluya. அங்கே போத்திபார் மனைவி பாவம் செய்ய இழுத்தாள். அதை தள்ளிவிட்டு ஓடினார். சிறைச்சாலை வந்தது. ஆனால் கர்த்தர் கைவிடலங்க. கர்த்தர் கைவிடலங்க. ஹalleluya. பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் நீ வாழ்வாயானால் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். யோசேப்பின் பரிசுத்தம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் கைவிடல. வசனம் புடமிட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் அவர் கால்கள் விலங்கிடப்பட்டு ஒடுக்கப்பட்டார். பிராணன் இரும்பில் அடைப்பட்டு இருந்தது. ஆனால் கர்த்தருடைய வசனம் அவரை புடமிட்டுக் கொண்டே இருந்தது. அவர் கொடுத்த தரிசனங்களோ வார்த்தைகளோ நிறைவேறுகிற வரைக்கும் தன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட யோசேப்பு, தேவனை கைவிட மாட்டார். உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார், உன்னை உயர்த்துவார், உன்னை நிச்சயம் கைவிட மாட்டார். உயர்ந்த ஸ்தானத்திலே, உயர்ந்த நிலையிலே, உயர்ந்த இடத்திலே உன்னை நிறுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் உன் பரிசுத்தத்தை நீ பாதுகாத்துக்கொள். யோசேப்பு தன் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொண்டபடினாலேதான் எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பழிசோர்கள், எத்தனை சிறைகள், எத்தனை வேதனைகள், எத்தனை வருத்தங்கள், துன்பங்கள் வந்தது, ஒடுக்குதல் வந்தது, சிறைச்சாலை வந்தது. ஆனால் பரிசுத்தத்தை விடலங்க. யோசேப்பு பரிசுத்தத்தை விடல, தேவனுடைய வார்த்தையை விடல, தேவனுடைய நீதியை விடல, கர்த்தர் சொன்ன சொப்பனத்தை தரிசனத்தை விடல. உயர்த்துவேன்னு சொல்லிட்டாரு. கர்த்தர் சொன்னதை புடமிட்டு அவர் நிறைவேற்றுகிற வரைக்கும் அது புடமிட்டு கொண்டே இருந்தது. அந்த புடமிடுதலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த யோசேப்பு. என் அன்புக்குரியவர்களே, உங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. தேவனை உயர்த்துவார். தேவன் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். யார் கைவிட்டாலும் உனக்காக உயர்ந்த நிலை காத்து கொண்டிருக்கிறது, உயர்ந்த ஸ்தானம் காத்து கொண்டிருக்கிறது. நீ உயர்த்தப்படுகிற நேரம் வந்திருக்கிறது. தேவனுக்கு முன்பாக உன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள். கர்த்தர் கைவிடவே மாட்டார். கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹalleluya. அடுத்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 6
8 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, நீ பயப்பட கலங்க வேண்டாம். ஆம், தேசத்தை சுதந்திரிக்க போகிற இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தேசத்தை சுதந்திரிக்க போகிறீர்கள், உங்களுக்காக சுதந்திரத்தை நான் கொடுக்க போகிறேன். அந்த தேசத்தை சுதந்திரிக்கும் பொழுது நான் உங்களுக்கு முன்பாக கடந்து போவேன். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகணும். கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக கடந்து போகணுங்க. அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக கடந்து போகணும். அவருடைய மகிமை உங்களுக்கு முன்பாக கடந்து போகணும். அவருடைய வல்லமை உங்களுக்கு முன்பாக கடந்து போகணுங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக கடந்து போகணும். தேவனுடைய தூதர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகணும். கர்த்தருடைய சமூகம், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருப்பாரானால் உங்கள் சத்துருக்களை கர்த்தர் மடங்கடிப்பார். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். உங்களுக்கு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவாரு. உங்கள் பலமும், உங்கள் பராக்கிரமும், உங்கள் ஞானமும், உங்கள் படிப்பு உங்களுக்கு முன்பாக போகிறதுனால நீங்கள் ஜெயிக்க முடியாது. தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. எந்த வேலை, எந்த பிசினஸையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த ஒரு வாழ்க்கையை நீங்க சுதந்திரிக்க முடியாது. எந்த ஒரு படிப்பை நீங்க சுதந்திர முடியாது. கர்த்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்ளுங்கள். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. யோசுவா, கர்த்தர் சொல்றார், யோசுவா பார்த்து சொல்றாரு, யோசுவா 1:5-9 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. நீ உயிரோடு இருக்க நாளும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அதே ஆண்டவர் சொல்றார் யோசுவாவை பார்த்து, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகிற இடத்துல நான் உன்னோடு கூட இருப்பேன்பா. ஆனா நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகங்களை நீ கவனமாய் என்ன செய்யணுமா? கை கொள்ளணும். புத்திமானாய் நடக்கணும்னா வாயை விட்டு பிரியாது இருக்கணும். அப்பொழுது உன் வழியெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வார்த்தை முக்கியங்க. தேவனுடைய வசனத்தை பிடிச்சு நடங்க. யோசுவாவுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது. விசேஷித்த பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு இருங்க. தேவனுடைய வார்த்தையை பிடிச்சுக்கிடுங்க. தேவனுடைய வார்த்தையை பிடிச்சு நடந்தீங்கன்னா, பரிசுத்தாவில நிரம்பி நடந்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு முன்பாக போய் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய தேசத்தை, நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய வேலையை, நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை, நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். வாக்குத்தத்தம் நிறைவேறும். கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்படுங்க. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பட்டும். ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி சீஷர்களை பார்த்து சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு வரை இந்த சகல நாட்கள் உங்களோடு கூட இருப்பேன். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்றார். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுது அவங்க ஊழியம் செய்ததாய், சரியாய் செய்ததாய் சொல்லப்படலங்க. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினாங்க. ஒரு சில நேரங்களில் பிசாசு ஓட்டினாங்க, ஒரு சில இடங்கள்ல அவங்களால பிசாசு ஓட்ட முடியல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பிறகு, அவர்களை நிரப்பின பிறகு, கர்த்தர் அவளோடு கூட இருந்து கிரியை செய்ய நடப்பித்தார். கிரியைகளை நடப்பித்தார். வல்லமையான காரியங்கள் நடந்தது. ஆண்டவர் கைவிடலங்க. அவங்களை கொண்டு எழுப்ப ஆத்துமாக்கள் அறுவடை செஞ்சார். அற்புத அடையாளங்களை செய்தார். காவல்ல போட்டாங்க, விடுதலையாக்கினார், கைவிடல. தலைகளை தொங்க விட்டாங்க, ஆண்டவர் விடுதலையாக்கினார், கைவிடல. கப்பல்ல போனாங்க, சேதம் உண்டானது, கைவிடல. பேதுருவை கொல்றதுக்கு தீர்மானம் பண்ணாங்க, கர்த்தர் கைவிடலங்க. யாரையும் கர்த்தர் கைவிட மாட்டார். தேவனுடைய ஆவியானவர் உன்னை நிரப்பணுங்க. ஆவினால் நிரப்பப்படு, பரிசுத்தாவினால் நிரப்பப்படு. நல்ல ஆவில நிரம்பி கர்த்தருடைய அந்நிய பாஷையில பேசுங்க. தேவனை தேடுங்க. தேவனை தேடுங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார்.
கண்கள் மூடி ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, ஆண்டவரே, நீ சொன்னி நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எனக்கு பிரியமானவர்கள், எனக்கு அருமையானவர்கள். அருமையானவர்களை தேவன் கைவிட மாட்டார். பிரியமானவர்களை தேவன் கைவிட மாட்டார். சுதந்திரத்தை தேவன் கைவிட மாட்டார். நேசிக்கிற பிள்ளைகளை தேவன் கைவிட மாட்டார். கர்த்தரை தேடுகிறவளை கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ கைவிடப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உன் கலக்கங்களை மாற்றி என்னை கரம் பிடித்து நடத்துவார். பரலோக பிதாவை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி, பெரிய காரியங்களை செய்யும். நாமத்தை மேம்படுத்திக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.